எலே பேச்சுலர்ஸ் வந்துட்டேன். நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி ஒரு ரெசிபியோட தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே தேவைப்படாது. ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க தான் நீங்கள் சாப்பிடணும். கூட யாரையும் வச்சுக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய் கூட கிடைக்காது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வாழைக்காயை இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் ரெடி பண்ணுறோம். அது என்னென்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பவுடர் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் நல்லா ப்ரௌனாக வறுத்து சேர்த்துக்கோங்க, விச் இஸ் ஆப்ஷனல். இப்போ சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு வாழைக்காயை தோல் உரிச்சு பிசைஞ்சு புட்டு மாதிரி ஆக்கி உள்ள சேர்த்துருங்க. இன்னொன்று ரொம்ப கொதிக்க தான் இருக்கு கிழங்கு. சம்டைம்ஸ் எவ்வளோதான் என் கை சூடு தாங்குதுன்னு நானே பார்த்துப்பேன். ஸோ வாழைக்காயை உள்ள சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட இப்போ ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பரட்டுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் தயிர் சாதத்துக்கு பொரியலாக கூட தொட்டுக்கலாம், இல்லை இதிலேயே சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு எது கூட வேணாலும் செய்யலாம். அப்படியே செய்யும் போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?